மீனாட்சி, வீடு பூட்டி இருக்கு. ஷுவரா இந்த வீடு தானே? இதே வீடுதான். ஆனா பூட்டி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அக்கம் பக்கத்துல யார்கிட்டயாவது விசாரிச்சு பார்க்கலாம். சரி. அக்கா. என்னம்மா? இந்த வீட்ல யார் இருக்கா? இந்த வீட்ல இப்ப யாரும் இல்லம்மா. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா பூட்டி இருக்குமா. இந்த வீட்டு ஓனர் யாருக்கா? அவர் இப்போ எங்க இருக்காருன்னே தெரியலம்மா. ஊர் பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. அவரை பத்தி எந்த தகவலும் தெரியலம்மா. தேங்க்ஸ்க்கா. ஒரு ஐடியா. என்ன ஐடியா? நாம அந்த டெலிபோன் கம்பெனிக்கு போவோம். மறுபடியுமா? எதுக்கு? இப்ப நாம ஜீவா போனோட கால் ஹிஸ்டரியை மட்டும் தானே பார்த்தோம். ஆமா. ஜீவாக்கு போன் பண்ண அந்த பொண்ணு நம்பர் கூட நம்ம கிட்ட இல்ல. அத வாங்கி அந்த பொண்ணுக்கு யார் யாரு எப்ப கால் பண்ணாங்கங்கிற லிஸ்ட் வாங்கி பார்த்தோம்னா உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க ஒரு க்ளூ கிடைக்கும்ல. ஆஹா, அந்த கால் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா நான் மாட்டிப்பேனே. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அந்த பொண்ணு கொடுத்துருக்கிற அட்ரஸே ஃபேக் அட்ரஸ். அப்புறம் அந்த கால் ஹிஸ்டரியில் இருக்கிற ஃபோன் நம்பர் மட்டும் எப்படி உண்மையா இருக்கும்? அதுவும் ஃபேக்காக தானே இருக்கும். உடனே இந்த ஜீவா மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணுங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? எஸ், உடனே பண்ணுங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவ எக்காரத்தை கூட்டம் தப்பிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே ஃபோன் பண்ணி ஈஸியா வெளியே விட சொல்றீங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அப்புறமா வந்து சொல்றேன். இப்போ உடனே அவனை ரிலீஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இதுல நான் மாட்டிப்பேன். ஓகே சார். நல்ல வேலை, எதுவும் தப்பா நடக்கல. ஜீவா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதே இல்லை. அவனுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ஏங்க, மீனாட்சிக்கு இது தெரிஞ்சா சந்தோஷப்படுவா. நான் அவகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன். சரி, நீ பேசிட்டு வா. டேய் ஜீவா, ஃப்ரீயா விட்றா, அதை பத்திலாம் யோசிக்காத. ஜீவா, இப்பதான் எனக்கு உயிரே வருது. அழுகாதம்மா, அதான் வந்துட்டேன்ல. வாயா, உள்ள போலாம் வாயா. ஏய் நெல்லு, என் வீட்டுக்குள்ள வராத, வெளியே போ. ஏன் இப்படி சொல்றீங்க? அம்மா, அரும்பாடுபட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவனை கூட்டிட்டு வந்திருக்கோம். என்னம்மா இப்படி சொல்ற? இப்படி சொல்லாம உன் மகனை ஆரத்தி எடுத்து வரவேற்கணுமா? இவன் செஞ்ச காரியத்துக்கு இவனை எப்படி உள்ள விட சொல்றீங்க? விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து அம்மாச்சி எவ்வளவு வேதனைப்பட்டாக தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி ஜீவா எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணாம தான் போலீஸ் இவனை புடிச்சிட்டு போச்சா? நாங்க தப்பா அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஜீவா நிரபராதின்னு சொல்லி தான் போலீஸே விட்டுட்டாங்க. போலீஸே புடிச்சிட்டு போய் போலீஸே விடுமா? இது என்ன சிறு பிள்ளைங்க விளையாட்டா? நாம என்னம்மா பண்ண முடியும்? போலீஸ் எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கை கட்டி தான் நிக்க வேண்டியிருக்கு. மதுரையில எத்தனையோ பேர் இருக்கும்போது அவங்க எதுக்கு இவனை மட்டும் புடிச்சிட்டு போனாங்க? சும்மா கதை விட்டுட்டு இருக்காதியா மாமா. அதெல்லாம் நிதானமா பேசிக்குவோம். முதல்ல ஜீவா உள்ள வரட்டும். வாடா. போலீஸ் ஸ்டேஷன் வாசலை இவன் மிதிச்சிருக்கான். இவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மா, அப்படி பார்த்தா அவங்க பேரன் பாண்டியும் போலீஸ் ஸ்டேஷன் போனா. அத்தை, புரிஞ்சுக்கோங்க அத்தை, இவன் எந்த தப்பும் செய்யல அத்தை. அத நீங்க எல்லாரும் நம்புங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். இவன் புத்தி இப்படி கீழ்த்தரமா இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி கேடுகட்ட வேலையை செஞ்சவன் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா சக்தி? அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க வேண்டாமா? இப்படி ஒருத்தர் இருக்கிற வீட்டுல யார் பொண்ணு கட்டி வருவா? அவனை வெளியே அனுப்பு. அம்மா, நான் சொல்றத நான் சொல்றத நீங்க கேளுங்கடா. இது ஏன் வீடு. இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாது நான் தான் முடிவு பண்ணுவேன். இவன் இங்க இருக்க கூடாது. பாவம்மா, ஒரு தப்பும் செய்யாதவன். வீண் பழி விழுந்துருச்சு.
பிடிவாதம் பிடிக்காம ஜீவாவை உள்ள வர சொல்லுமா. ம், ம். நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டியல்ல? ம், என் மருமவளே என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. நான் அவனை அப்படி வளர்க்கல அத்தை. ஜீவாவும் நான் பெத்த புள்ள தானே. அவன் தப்பே பண்ணாதப்போ எப்படி அவனை வெளியே போக சொல்ல முடியும்? அவனை போக சொன்னீங்கன்னா நானும் அவன் கூடவே போயிடுவேன். ஏய் போதும், அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. இந்த வீட்ல இவனை விட்டு வச்சிருக்கிறதே உனக்காகத்த. நீயும் போனேன்னா அன்னபூர்ணி தான் மருமகளையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டான்னு எல்லாரும் பேசுறதுக்கா? நீ எங்கேயும் போக வேணாம். அவனை உள்ள வர சொல்லு. மருமவளே, இது அவனுக்காக இல்ல, உனக்காக மட்டும்தான் அவனை உள்ள விடுற. ம், ம். அவன் தலையில தண்ணியை ஊத்தி எல்லாத்தையும் தலைமுழிட்டு உள்ள வர சொல்லு. ஏன் அத்தை? நான் வேணா தண்ணி எடுத்துட்டு வருவா? என் புள்ள என்ன தப்பு பண்ணா தலையில தண்ணி ஊத்தி கூட்டிட்டு போறதுக்கு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கால, அது ஒண்ணு பத்தாதா? அம்மா, அது எதிர்பாராம நடந்த ஒரு விஷயம்மா. என்ன காரணமோ போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல முதிச்சாச்சுல்ல. ஆமா ஆமா, செஞ்ச பாவத்தை வெளியவே தலை முழுகிட்டு வரட்டும். உள்ள வர சொல்லுங்க. அப்படி பார்த்தா அன்னைக்கு பாண்டியன் தான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. நம்ம தானே பேசி கூட்டு வந்தோம். பாண்டி மாதிரி இவன் தப்பு பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்றது சரின்னு சொல்லலாம். போலீஸ் ஏதோ சந்தேகப்பட்டு ஜீவாவை பிடிச்சிட்டு போயிடுச்சு. விஷயம் தெரிஞ்ச உடனே விட்டுருச்சு. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதது மாதிரி போலீஸே நிரபராதின்னு சொன்னவனை நாம குற்றவாளி ஆக்கிடக்கூடாதுமா. எந்த நேரத்துல இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்து புடிச்சு நம்மள ஆட்டுது. அப்பதா இப்ப எதுக்கு மதினியை பத்தி பேசுறீங்க? போலீஸ் என்ன தப்பா பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அதுக்கு மதினிக்கு என்ன சம்பந்தம்? அம்மா, தயவு செஞ்சு அந்த புள்ளைய தப்பா சொல்லாதம்மா. ஸ்டேஷன்ல போலீஸ் என் மேல கை வைக்கும் போது தேன்மொழி பதறி போயிட்டா. எனக்காக போலீஸ் கிட்ட பரிஞ்சு பேசினா. அதனால நீ அவளுக்கு பறிஞ்சு பேசுறியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ யாரு, உனக்கு நான் யாரு, நீ எப்படி இருந்த, சினிமா கினிமான்னு சுத்திட்டு கிடந்த உனக்கு ஒரு பொழப்ப உருவாக்கி கொடுத்து ஆளாக்கி இருக்கேன் பாரு. அதுக்கு நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலே பேசுவ.